ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, தமிழ் கடவுளாம் முருக பெருமானின் பாதங்களை முதற்கண் வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகின்றேன். இன்று நம் கைக்கு கிடைத்திருக்கும் இந்த தெய்வீக செய்தி ஏதோ தற்செயலாக வந்தது அல்ல. கலங்கி நிற்கும் ஏதோ ஒரு மனதிற்கு முருகப்பெருமான் நேராக வந்து சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இவை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் குழப்பமும் பயமும் வருவது இயற்கை. நாளைக்கு என்ன நடக்கும்? நாம் நினைத்தது நடக்குமா? இந்த துன்பம் எப்போது தீரும் என்ற கேள்விகள் இல்லாத மனிதர்களே இல்லை. நீ இந்த படத்தில் பார்ப்பது போல நேற்று நீங்கள் முருகனின் சன்னதியிலோ அல்லது உங்கள் பூஜை அறையிலோ நின்று உருகி வேண்டினீர்கள் அல்லவா? அந்த வேண்டுதலுக்கு பதில் சொல்லவே முருகன் இன்று இந்த வடிவில் வந்திருக்கின்றார். உன் மனதிலுள்ள குழப்பம் இறைவனை சென்று அடைந்திருக்கிறது. இந்த படத்தில் உள்ள வரிகளை நீ உற்றுப்பார். நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய் என்று நான் உனக்கு பல முறை சொன்னேன். அதே முறையில்தான் நீ என்னிடம் வேண்டினாய். நம் மனதில் 1000 கவலைகள் ஓடும்போது நம்மால் இறைவனை கூட முழுமையாக நினைக்க முடியாது. உதடுகள் மந்திரம் சொல்லும், ஆனால் மனமோ ஐயோ அந்த பிரச்சனை என்ன ஆகுமோ என்று தவிக்கும். இதைத்தான் முருகன் அப்படியே சுட்டி காட்டியிருக்கின்றார். நாம் அவரிடம் எதையும் மறைக்க முடியாது. நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் நமக்கு அச்சத்தை தரலாம். ஆனால் நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய். சரியா? அப்படி நீ இறைவன் நம் அருகுரலை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்று பயமாகவே உனக்கு இருந்தது. நம் பயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நீங்கள் தனிமையில் அழுவது புலம்புவதை கூட அந்த முருகப்பெருமான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். மாற்றத்திற்கான விதையை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து முருகன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறாய், உன் குழப்பங்களை எல்லாம் தீர்க்கப் போகிறாரா என்றுதானே இப்போது இந்த நொடி உன் மனதில் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். ஒரு அற்புதமான வாக்குறுதியை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டும் இறைவனின் வேலை அல்ல, நமக்கு ஒரு புதிய வழியை காட்டுவதும் தான் அவனுடைய கடமை. நாம் எப்போதும் என்ன நினைக்கின்றோம், எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆனால் இறைவன் சொல்கின்றான், துன்பத்தை மற, உனக்கு என்ன மாற்றம் வேண்டுமோ அதை நேர்மறையாக பாசிட்டிவாக நினைத்து பார் என்று சொல்கின்றார். எண்ணம் போல்தான் நமக்கு வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள். நாம் எதை ஆழமாக மகிழ்ச்சியோடு சிந்தித்து கொண்டிருப்போம், அது நம் வாழ்வில் நடக்கும். இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய் என்று முருகன் உனக்கு உறுதியளிக்கின்றேன். இன்று உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது என்றதை நீங்கள் நம்ப வேண்டும். முருகன் மீது நம்பிக்கை வைத்து அப்பா சொல்வதை நம்பி பாருங்கள். நம்பிக்கைதான் வாழ்வின் அஸ்திவாரம். சரவண பவ என்னும் 6 எழுத்து மந்திரத்திற்குள் அடங்காத சக்தியே இல்லை. முருகனின் வேல் நம் கவலைகளை பிளந்து எறியும். உன் மனம் மகிழும் நிகழ்வுகள் நடக்கும் என்று அவன் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டான். இனி ஏன் நீ கவலைப்பட வேண்டும்? எனவே முருகன் ஏதோ யார் மூலமாகவோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்களை சிலவற்றை நம் கண் முன்னே காமிப்பார், சிலவற்றை செவி மூலமாக சொல்வார். கவலைகளையும் குழப்பங்களையும் முருகனின் பாதத்தில் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள். இன்று முதல் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் மனதில் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் முருகன் நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவான். ஓம் சரவண பவ என்று நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள். நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம், நான் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்கின்றேனே, யாருக்கும் எந்த துரோகம் கூட சிறிதளவு கூட நினைப்பதில்லையே, செய்யவும் இல்லையே, அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று.
இந்த கேள்வி உங்கள் மனதிலும் நேற்று நீ எழுதியிருப்பீர்கள். இங்கேதான் நம்முடைய முருகப்பெருமான் லீலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிற்பி கரடுமுரடான கல்லை எடுத்து உளியால் செதுக்கும் போது அந்த கல்லுக்கு வலிக்கதானே செய்யும். ஏன் என்னை இப்படி அடிக்கிறாய் என்று கல் கேட்கலாம். ஆனால் செதுக்கி முடித்த பின்புதானே தெரியும் அந்த உளி அடிகள் அந்த கல்லை ஒரு அழகான சிலையாக ஊரே வணங்கும் தெய்வமாக மாற்றியிருக்கிறது என்று. நம் வாழ்வில் வரும் துன்பங்களும் சோதனைகளும் கூட அந்த உளியின் அடிகள் போன்றதுதான். நம்மை வருத்தெடுப்பதற்காக அல்ல, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. உன் கவலைகளையும் குழப்பங்களையும் இன்று நான் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு நான் சொல்வதையெல்லாம் நீ கேள். ஒரு குட்டி கதையை இந்த இடத்தில் நான் உனக்கு சொல்லப் போகிறேன். ஒரு பக்தன் தினமும் இறைவனிடம், இறைவா, என் கஷ்டங்கள் அனைத்தையும் நீயே சுமந்து கொள் என்று வேண்டினான். ஒரு நாள் அவன் கனவில் இறைவன் தோன்றி இரண்டு ஜோடி கால் தடங்களை மணலில் காட்டினார். பார்த்தாயா மகனே, நீ நடந்த பாதையெல்லாம் உன் கூடவே நானும் நடந்தேன். அதோ தெரியும் 2 ஜோடி கால் தடங்கள் நாம் இருவரும் சேர்ந்து நடந்தவை என்றார். ஆனால் அந்த பக்தன் உற்று பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையின் மிக கடினமான சோகமான கட்டங்களில் மட்டும் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன. உடனே அவன் வருத்தப்பட்டு, இறைவா, என் இன்பமான நாட்களில் என் கூடவே நீ வந்தாய். ஆனால் நான் கஷ்டப்பட்டு கலங்கி நின்ற நாட்களில் என்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டாயே. அதோ ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் தெரிகிறது என்று அழுது புலம்பினான். அதற்கு இறைவன் மென்மையாக சிரித்து கொண்டே சொன்னாரா, மகனே, நீ தவறாக புரிந்து கொண்டாய். உன் இன்பமான நாட்களில் நாம் இருவரும் சேர்ந்து நடந்தோம். ஆனால் நீ துன்பத்தில் துடித்துடித்து கலங்கி நின்ற அந்த பாதையில் தெரிவது உன்னுடைய கால்தடம் அல்ல, அது என்னுடைய கால்தடம். உன்னால் நடக்க முடியாத அந்த பெரும் துன்பத்தின் போது உன்னை என் மார்போடு அணைத்து என் தோள்களில் நான் சுமந்து கொண்டேனே, அந்த கால்தடம்தான் அது. அது யாருடைய கால்தடம்? என்னுடையது. உன்னை நான் சுமந்து கொண்டு சென்றேன். ஆக எவ்வளவு பெரிய உண்மை இது! நாம் தனிமையில் அழுகிறோம் என்று நினைக்கும் போதுதான் இறைவன் நம் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கின்றார். நேற்று நீங்கள் கவலையோடு வேண்டிய போது அவர் உன் அருகிலேயே இருந்தார். இனி உங்கள் வாழ்வில் சோகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை மகள். மனம் மகிழும் நிகழ்வுகள் இனி நடக்கப் போகின்றன. இந்த கந்தனின் அருள்வார்க்கு என்பது வெறும் வார்த்தையல்ல, அது உன் விதியை மாற்றும் வேற்படையின் கட்டளை. துணிந்து நில். நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. எப்போதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் என்று நம்பு. எப்போதும் உன் பின்னாலும் முன்னாலும் 2 புறமும் நான் வந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை நம்பு. முருகன் எங்கு, எப்போது, எப்படி, எந்த ரூபத்தில், யார் மூலமாவது உனக்கு வந்து துணை இருந்து கொண்டிருப்பார் என்று நம்பு. எல்லா செயலிலும் முருகனின் துணை இருக்க வேண்டும். அதை நீ உணர்ந்து கொள். முருகனிடம் எல்லாவற்றையுமே சமர்ப்பித்துவிட்டு முருகனின் நாமத்தை மட்டுமே ஜெபித்துக்கொண்டு உன் வாழ்வில் நீ போய்கொண்டே இரு. நல்லது நடந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் இனிமேல்தான் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இதுவரை இருந்ததை விட அது பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றது. இதுவரை எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய். இனி வரும் காலம் உனக்கு அப்படி இருக்கப் போவதில்லை. அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செய்து தந்து உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்க போகின்றது. ஏனென்றால் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய அன்பான மனதுக்கும் நான் அதை தரப்போகின்றேன். நீ என் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வீண் போகாது என் தங்கமே. அதுபோலவே நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் நான் மீறவில்லை. நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா? அதை நீ இப்போது பெறப்போகின்றாய். எதிர்காலத்தில் அது உனக்கு கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் என்பது வெகு தூரம் என்பது கிடையாது. நாட்களை நீ எண்ணிக்கொள். அந்த நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி பார்த்தால் அது உன் கையில் என்று சட்டென்று வந்துவிடும்.
நான் சொல்வது அனைத்துமே உண்மை. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேல்தான் பல நன்மைகள் நல்ல நல்ல நிலைமையில் இருக்கின்றது. இன்னும் பல அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரமல்ல. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரமல்ல. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது. ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய். அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகும். உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன். உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன். நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை எண்ணி நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ பயப்படாதே. நான் உன்னை என் கைக்குள் அரவணைப்பாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும். அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும். சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னைதான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே. ஜாதகம் எல்லாம் பார்க்காதே. ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான். உன்னை படைத்தவ எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா? தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்து நிற்காதே. உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது. அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு. சந்தோஷமாக இரு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. 2 மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு. அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு. நீ எதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது. அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும். இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய். நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உன் அப்பன் நான் சொல்கிறேன். நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும். அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும். அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும். நீ கவலைப்படாதே. இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள். இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று. இதுவரை நீ இழந்தாய். இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய். அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய். இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய். ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்து கொள்ளப் போகின்றாய். ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ பெறப்போகின்றாய். இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்து கொள்ளப் போகின்றாய். இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்து கொள்ளப்படாது. பயப்படாதே, கலங்காதே, குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன். வந்தும் இருக்கின்றேன். நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது. அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய். அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை நீ மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். அதற்கு பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய். ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய். தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது. நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன். என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன். என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா? நான் காப்பாற்றுகிறேன். நீ பயப்படாதே. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான். மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்கி பயணிக்க செய். அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு. அதை நான் நகர்த்தி காமிக்கின்றேன். அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை.
அங்கேயே இருந்து கண்ணீர் சிந்தாதே. போனது எல்லாம் போகட்டும். போனது திரும்பி வரவா போகிறது? அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பி தருகிறேன். வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன். நீ முயன்று பார். உன்னால் முடியும். நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும். உனக்கு நான் துணை இருப்பேன்.